நம்ம இங்க 1 கோடி ரூபாய் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளுடைய பிளான் அல்டிமேட் ஃபர்ஸ்ட் அதானே. ஏன்னா நினைக்கிறேன் எல்லாருமே அதுல வந்து கஷ்டப்படுறோம். சரியா? இது வந்து நம்மளுடைய கனவா இருக்குது. 1 கோடி ரூபாய் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? சீக்ரெட் ஆஃப் 1 crore சொல்றேன். சிம்பிள். ஷோ த பிளான். 500 பேர்ட்ட காமிங்க. இந்த 500 பேர்ட்ட நீங்க 3 மாசம், 1 மாசமோ, 2 மாசமோ, 3 மாசமோ, 5 மாசமோ, 1 வருஷமோ கூட உங்க பிளான்ல வந்து 500 பேர்ட்ட பிளான் காமிக்கணும். இது வரைக்கும் நீங்க காமிச்சது பிளான் இல்ல. சேர்த்து இருக்கிறீங்க ஆளுங்களை. பிசினஸ் பிளான் கொடுக்கல, சேர்த்து இருக்கிறீங்க. சேர்த்து அவங்க கிட்ட திருப்பி இந்த பிசினஸ் பிளான கொடுங்க. மேபி இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய அப்லைனும் டவுன்லைனும் ஆல்ரெடி இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த பிளான்ல பிடிச்ச விஷயம் என்னங்கறத டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை விட இது பிடிச்சிருக்கல, இதை விட இதை சொல்லலாம்ல அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஒரு பிளான் கணக்கு வச்சுக்கோங்க. தெரியாதவங்க ஏற்கனவே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்க திருப்பி போய் உட்கார்ந்து பிளான காமிங்க. இந்த பிசினஸ் என்ன தெரியுமா அப்படின்னுட்டு. ஆல்ரெடி நீங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருப்பீங்க, எழுதி வச்சிருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளான் நீங்க 100 பேரை 500 பேருக்கு பிளான் காமிச்சீங்க. நீங்க அதுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகலாம். அதுல 100 பேர் சைன் பண்றாங்க வச்சுக்கோங்க. அப்ப 400 பேரு எங்க போறாங்க? அந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க. இவங்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது வந்து ரேஷியோ. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 500 பேரை நான் சார் வந்தவங்க எல்லாம் செய்யல சார்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அதுல இந்த 400 பேரை வச்சுக்கோங்க. நீங்க 500 பேரை பிளான் போடும்போது முதல் 400 பேர் அதாவது சேர மாட்டாங்க. 400 பேர் சேர மாட்டாங்க. அந்த 400 பேர் எப்ப கூட இருக்கலாம் தெரியுங்களா? 1ல இருந்து நீங்க 400 பிளான் போடும்போது கூட சேராம இருப்பாங்க. லாஸ்ட் 100ல 100 பேரும் சேரலாம். உங்களோட என்ன 500 பிளான் இது வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 400 பேர் சேரலன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் 100 பேர் சேருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். 100 பேர் என் பிசினஸ்ல வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. அப்போ வராதவங்களை பத்தி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த பிசினஸ்க்குள்ள சேர்ந்துட்டு நீங்க பிளான் போட்டுட்டு வரலங்கிறது ஃபீல் பண்ணக்கூடாது. இது வந்து ரேஷியோ. இது நடக்கதான் செய்யும். இப்ப 100 பேர் சேர்ந்தாங்க, எத்தனை பேர் பிசினஸ் பண்ணுவாங்க? ஆவரேஜா பிசினஸ் பண்றது 25 பேர். ஆவரேஜ் பிசினஸ் பண்ணுவாங்க, வருவாங்க, மீட்டிங்லாம் வருவாங்க, கேட்பாங்க, எல்லாம் உணர்ச்சி வசமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க ஆவரேஜா. சரிங்களா? நானும் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. இது வந்து ஆவரேஜ் பிசினஸ். ஸோ அப்போ 75 பேர் சேர்ந்தாங்களே, அவங்க சரியா பண்ணலைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அது ரேஷியோ, அது போயிடும். ஓகேங்களா? ஒரு 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 கோழி முட்டை அடகுதுன்னா எல்லா முட்டையும் பொறிச்சிடுமா என்ன? ஒரு 4-5 முட்டை வராது இல்லையா? அது மாதிரிதான். அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கூ முட்டைன்னு சொல்லுவாங்க. அது எங்க ஊர்ல கூ முட்டை சொல்லுவாங்க. அதே மாதிரி கூ முட்டைன்னு நினைச்சுக்கணும் அவங்களை எல்லாம், வராதவங்கள, பண்ணாதவங்கள. அதுக்காக உட்காந்து நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. யார் வந்திருக்காங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணணும். ஆவரேஜ் பிசினஸ் 25 பேர் பண்ணுவாங்க. அதுல எத்தனை பேர் சூப்பர் பிசினஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? 10 பேர் பண்ணுவாங்க. இதான் ரேஷியோ. அப்ப மீதி 15 பேரு ஓகே ஆவரேஜ், அவ்வளவுதான். இந்த சூப்பர் பிசினஸ் பண்றதுல சக்சஸ் பண்றவங்க 3 பேர். இந்த சூப்பர் பிசினஸ்ல சக்சஸ் பண்றவங்க 3 பேர். இந்த 3 பேரோட சக்சஸ் தான் உங்களை கோடீஸ்வரனா மாத்தும். 1 crore. சீக்ரெட் ஆஃப் 1 crore. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்போ இந்த 3 பேரை சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க? 500 பேர்த்த பிளான் போட்டீங்க. அதுல 400 பேர் வரல. அந்த 400 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்க. 75 பேர் பிசினஸ் ஒழுங்கா பண்ணல. ஓகேவா? 25 பேர் பண்ணாங்க. 25 பேர்ல 17 பேர் 22 பேர் ஒழுங்கா 15 பேர் ஒழுங்கா பண்ணல. அதுல 10 பேர் பண்ணாங்க. 10 பேர்ல 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ் பண்ணுவாங்க, லேட்டா பண்ணுவாங்க. சூப்பரா பண்ணவங்க லேட்டா பண்ணுவாங்க. அந்த ஆவரேஜ் பிசினஸ் பண்ணாங்க 25 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேட்டா பண்ணுவாங்க. இங்க உங்களுடைய சக்சஸை பார்த்து அவங்க எல்லாம் முடிவு எடுப்பாங்க. இதுதான் ஒவ்வொருத்தருக்கு கீழே நடக்கும். அப்ப 3 பேரோட சக்சஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்குது? 1 crore earn பண்ண வைக்குது. சரி, 1 crore earn பண்ண வச்சா 500 பிளான் நான் போட்டது என்ன சார் அப்படின்னா, அதுக்கு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ்ல கிங். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தானே நம்ம பிளான் போட்டோம். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பிளான் போட்டோம்? 500 பிளான் போட்டோம். 500 பிளான். நீங்க 500 பிளான் போட்டு முடிக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பிசினஸ்ல ஜெயிச்சு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதனால இன்கம் கிடைக்கும். அப்போ 1 கோடி ரூபாயோட பிளான் 500 பிளான் பண்ணீங்கன்னா ஒரு பிளானோட வேல்யூ என்ன? ஒரு பிளானோட வேல்யூ 20,000 ரூபாய். இததான் லாஸ்ட் டைம் சென்னை டிலக்ஸ் ஹோட்டல்ல மீட்டிங்ல சொன்னேன்.
நிறைய பேர் இதை அழகா புரிஞ்சுக்கிட்டு நிறைய நேரங்கள்ல இதை வந்து என்கிட்ட சொன்னாங்க, மீட்டிங்ல சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது ஒரு பிளானோட வேல்யூ 20,000 ரூபாங்க. இந்த 20,000 ரூபாய் பிளானை எப்படி கொடுங்க? 20,000 ரூபாய்க்கு நீங்க என்ன ஒர்த் கொடுக்க போறீங்க? ஓகேங்களா? சோ ஒரு பிளானோட மதிப்பு என்ன? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்கு உண்மை இவ்வளவு பிளான் போடுங்க. அந்த அந்த ஒரு மணி நேரம் நீங்க கொடுக்க போறீங்க இல்லையா, 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ, அது அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வு பூர்வமா கொடுக்கணும்.